தமிழ்நாடு அரசு மாநில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மாநில நிர்வாகக்குழு கூட்டம் தஞ்சை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கோரிக்கை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும், 3 ஆண்டுகள் ஒப்பந்தத்தை உடனே பேசி முடிக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து மாநில தலைவர் என்ன கூறுகிறார் என்று கேட்போம். சார், உங்க பேரு என்ன பொறுப்பு? எம் ஆறுமுகம் செம்மற்றே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் மேலக்கூடிய ஏஐடியுடைய மாநில தலைவர். இந்த சங்கம் சார்பா இன்னைக்கு என்ன கூட்டம் நடக்குது? இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் டெக்னிக்கல் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊதிய உயர்வு கோரிக்கை சம்பந்தமாக உடனடியாக பேசி தீர்வு காண வேண்டும் என்பது முக்கியமாக அனைத்து கோரிக்கை வைக்கிறது. அது தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கு போட வேண்டிய ஒப்பந்தம் என்பது கால நீடிப்பு ஏற்பட்டு 4 வருஷம் 5 வருஷமாக நீடிப்பு. அது உடனடியாக பேசி முடிவு காண வேண்டும் என்பதற்கான முறையில் இந்த தமிழக பகுதி திட்டமிடப்பட்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு தீர்வு காண்பதற்கான முறையில் இயக்கம் நடத்துவதற்கான முறையில் சார், ஏற்கனவே 1977 இருந்து இது வரைக்கும் 3 வருஷம் பண்ணாங்க. ஆனா இப்ப 4 வருஷம் பண்ணாங்க. என்ன நீங்க அழுத்தம் பண்றீங்க? 4 வருஷம் கூடாது. 1 வருஷம் என்ன பண்ணீங்க? ஏன் அதை நீங்க கேட்கல? கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா ஏஐடிசி சங்கம் 3 ஆண்டுகளை 4 ஆண்டுகளாக உயர்த்தியது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி 3 ஆண்டுகளுக்கு தான் ஒப்பந்தம் போட வேண்டும் என்பது ஏஐடிசி. அதை ஓராண்டு காலமாக நாங்க வலியுறுத்தி 1 வருஷம் கேட்டீங்க சார். தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம், கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறோம், இயக்கங்களை நடத்திட்டு இருக்கோம். அது அரசு தான் அதை முடிவெடுக்க வேண்டும். உயர்வு என்பது 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் செய்வதில் செயல்பாடு ஏஐடிசி. ஆனா வலியுறுத்தி போறாங்க. இப்ப இந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போறீங்க? உடனடியாக பேசி தீர்வு காண வேண்டும். ஊதியம் சம்பந்தமாக அது பேசுவதற்கு இடையில நாட்களை குறிப்பிட வேண்டும். அமைச்சர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். பேசி தீர்வு காண்பதற்கான முறையில் இந்த ஊதிய ஒப்பந்தம் மட்டுமல்ல, இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் தனியார் துறை ஒப்பந்தங்களை போடுவது என்பது கூடாது. அது தனியார் துறை ஊக்குவிக்கக்கூடிய நடவடிக்கையாக பேருந்துதான். இது அகில இந்திய அரசு அமைச்சர் தலைவர் பேச்சுவார்த்தைக்கு காலக்கெடு நிர்ணயிக்கிறா இல்ல காலக்கெடு நிர்ணயிக்கலாம்? இல்ல, ஏற்கனவே அனைத்து சங்கங்களும் காலக்கெடு நிர்ணயிக்க அதான் அனைத்து தொழிற்சங்கங்களுடைய கூட்டம் நடந்து முடிச்சிருக்குது. என்பிஎஃப் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு 10-15 நாட்கள் அவகாசம் கொடுன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த அவகாசத்தின் அடிப்படையில் நினைக்கிறேன்னா பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 15 நாட்களுக்குள் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்வராவிட்டால் இன்றைய தினம் கூடக்கூடிய கமிட்டி கூடி 25ஆம் தேதிக்குள் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து தொழிலாளர்களை திரட்டி ஏஐடிசி தனியாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை தீர்மானித்து மிகப்பெரிய கட்டண இயக்கத்தை நடத்துவார். அதற்கான முறை இன்னைக்கு ஏஐடிசியுடைய அகில இந்திய செயலாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய தோழர் டி.எம். மூர்த்தி அவர்கள் கலந்துருக்கிறாங்க. தமிழ்நாடு ஏஐடிசியுடைய தலைவர் காசி விஸ்வநாதன் அவர்கள் கலந்துருக்கிறாங்க. இது அல்லாமல் பெடரேஷனுடைய துணை பொதுச் செயலாளர் முருகராஜ் கலந்துருக்கிறாங்க. இந்த இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா முக்கியமான பொறுப்பாளர்கள், பெடரேஷனுடைய முக்கியமான தோழர்கள் எல்லாருமே கலந்து. எவ்வளவு பேர் இன்னைக்கு இது பெடரேஷன் கூட்டம். இந்த பெடரேஷன் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 35 பேர். 35 பேர்ல 33 பேர் கலந்து சார். வேற ஏதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் சொல்லுங்க. இது அரசு தனியார் துறையை ஊக்குவிப்பது என்பது கூடாது என்பது நிலை. மத்திய ஒன்றிய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை முழுவதும் தனியார் மயமாக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து அது மாறுபட்ட நிலையில் இருக்க வேண்டும் திராவிட மாடல் அரசு. ஆனா இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகம் முக்கியமான துறை இது. இந்த துறை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய துறை, நகரத்தையும் கிராமப்புறத்தையும் இணைக்கக்கூடிய துறை. இது வருமானத்தில் மட்டுமல்ல, நகர்ப்புற கிராமப்புறத்தில் மக்கள் நாகரிக ரீதியாக மற்ற ரீதியாக இணைக்கக்கூடிய ஒரு துறை. அது வளர்ச்சி அடைந்து வந்திருக்கு. இதை போய் தனியார் மயமாக்குவதற்கான முறையில் தான் நினைக்கிறேன்னா இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் தனியார் துறைக்கு ஒப்பந்தம் போட்டு செய்வது கூடாது. அது படிப்படியாக கொண்டு வரதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னுடைய நிலை. அதே போல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசு போக்குவரத்து கழகத்துல ஒவ்வொரு வருஷமும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு இலவசம் பாஸ் இருக்கு. இப்ப பெண்களுக்கும் கேட்டீங்கன்னா அரசு இலவசமாக பயணம் செய்யலாம். இலவசமா சார், அவங்கதான் பணம் கொடுக்குறாங்க. இல்லைங்க, கொடுக்கீங்க. அவங்களுடைய அதான் அரசு. எங்க கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா
அதற்கு ஈடான தொகையை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். தனி பட்ஜெட் அறிவிக்க வேண்டும். வரவு செலவு பற்றாக்குறை, போக்குவரத்து, அதாவது விவசாயத்துக்கு கொடுத்தோமா அதே போல அதுக்கு பெரிய துறையாச்சு, வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய துறை. இதுல லட்சக்கணக்கான பேர் பயணம் பண்றாங்க. அப்ப இந்த துறைக்கு நடைனா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை உருவாக்கி இலவச பயணம் கொடுக்கல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. தாராளமா செய்யுங்க. ஆனால் அதற்கு ஈடான தொகையை அரசாங்கம் வழங்க வேண்டும். தனி பட்ஜெட் கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய நிலை. அப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நிறைய சூப்பர் அனிமேஷன் ஆகி போயிட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த காலி பணிகளை எல்லாம் நிரப்ப வேண்டும். படிச்சவனுக்கு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்கம் சொல்லுது, இவங்களும் சொல்றாங்க. ஆனா சொன்னதுக்கு பின்னாடி காலி பணங்கள் டெம்பரரியா எடுக்கிறது, அவுட் சோர்சிங் கொடுக்கிறது, அத்த கூலிக்கு வேலை கெடுக்கிறது என்பது கூடாது, அறவே கூடாது. நிரந்தரமான பணிகளில் அவர்களை அமர்த்த வேண்டும் அப்படிங்கிறது நிலை. அதே மாதிரி இன்றைக்கு இந்த நிலை அகவலப்படி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசாங்கம் அப்பீல் பண்ணி இந்த தீர்ப்பு நம்ம தொழிலாளி சாதகம் என்ன சொல்லிட்டாரு? 96,000 பேருக்கான அந்த அகவலப்படியை உயர்த்தி கொடுப்பதை கொடுக்க வேண்டும். 15 கொடுக்கணும். இன்னைக்கு தேதி வராது. அதை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும். ஆமா, தமிழ்நாடு அரசாங்கம் அப்பீலுக்கு போனது. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அப்பீலை டிஸ்மிஸ் பண்றது சரி, செயல்படுத்துமா? இனிமே செயல்படுத்தாகணும். செயல்படுத்தலன்னு அதுக்கான இயக்கத்தை நடத்துவோம். சரி, வேற வழியில் நீ அப்பீல் போறதுக்கான வேற மார்க்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இனி இவங்க கண்டுபிடிப்பாங்களா ஒன்றிய தெரியல. அதே மாதிரி பழைய ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் 95,000 பேர் பண பயன்கள் இல்ல, கிராஜுவேட் கொடுத்தது 95,000 பேருக்குமே இல்லையா? எல்லாத்துக்கும் இல்ல. இப்ப 3 வருஷமா அந்த ஓய்வு பெற்றவர்கள் வெளியில போகும்போது கிராஜுவேட் கொடுக்கணும் இல்ல. சட்டப்படி இடையில கிராஜுவேட் ஓய்வு பெற்ற 30 நாட்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கறது இல்ல. பென்ஷன்ல போனாது, அகவலைப்படி இதெல்லாம் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பழைய ஓய்வூதிய நடைமுறைப்படுத்த வேண்டும். பண பயன்கள் முழுவதும் அவங்களுக்கு நிலை. இது மருத்துவ காப்பீடு. இந்த விஷயங்களை மருத்துவ சிகிச்சை வரும்போது ஓய்வு பெற்றவர்கள் நீங்க இதுல பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ ஸ்கீம் இருக்கக்கூடிய இடத்துல அவன் எந்த துறையில் வேலை செஞ்சிருந்தாலும் கூட ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் வருஷத்துக்கு 100 ரூபாய் கட்டினா ஒரு ஆண்டு முழுவதும் அந்த மருத்துவத்துல அவங்க இஎஸ்ஐல. ஆனா இங்க மட்டும் கூடாதுங்கிறது சரியான நடைமுறை அல்ல. எனவே அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து அவர்களுக்கு மருத்துவ உதவியை கொடுக்க வேண்டும். அறிக்கையோட இருக்குமா இல்ல கள போராட்டம் தான். பத்தையுமே வேண்டியதில்லை. கூட நாங்க நடத்தின காரியம் நாங்க திமுக கூட கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் உறவு இருந்தாலும் கூட இந்த திராவிட மாடல் அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, இன்னும் உழைக்கின்ற வர்க்கத்துக்கு எதிராக கொடுக்கக்கூடிய அத்துணை தாக்குதல்களையும் களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுல தெரிஞ்சிட்டும் நாங்க தளரவே மாட்டோம்.